எல்லாருக்கும் வணக்கங்க. வரக்கூடிய ஆவணி மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரம், அதுபோக கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரம், முதல் பாதம் ரிஷப ராசி சிம்ம லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆவணி மாதம் எந்த மாதிரியான மாற்றங்கள் தரப்போகுதுன்றது பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு மனுஷனுக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியாக அமைஞ்சிடுச்சுன்னா ஆண்டியாக இருந்தாலும் அரசனாயிடுவாங்க. சந்தர்ப்பம் சூழ்நிலை சரியாக இல்லாததுனால எத்தனையோ பேர் எல்லா திறமையும் இருந்து தன்னுடைய திறமை வெளிப்படுத்த முடியாமல் நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் எல்லாமே சாதகம்தான். முயற்சி செய்தால் சரியாயிடும், முயற்சி செய்தால் முன்னுக்கு வந்துடுவோம், வாஸ்தவம் தானுங்க. முயற்சி மட்டும் இருந்தால் போதாதுங்க. முயற்சியோட நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வரதில்லை. முயற்சி என்னவோ 10 பிள்ளைங்களும் முயற்சி செய்ய தான் செய்கிறாங்க. ஆனாலும் 10 பிள்ளைகளும் ஒரு பிள்ளை தான் முன்னுக்கு வருது. அப்போது முயற்சியோட நேர காலங்களும் சாதகமாக இருக்கணும். நமக்கு நேர காலங்கள் சாதகமாக இருக்கா இல்லையான்றது ஒன்று இந்த மாதிரி மாத பலன்களை நம்ம பார்த்துக்கிடணும். இல்லையா நம்மளுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிடணும். ஒரு ராசியில் பிறந்தவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன் வர்றதில்லைங்க. நான் உட்பட எல்லாருமே மாத பலன் அப்படின்னா கிரக அமைப்புகள், இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளை கொண்டு தான் பலன் சொல்கிறோமே தவிர யாரும் யாருடைய சுய ஜாதகத்தை வச்சு பலன் சொல்கிறதில்லை. இந்த மாத பலன்கள் அப்படின்றது 40% 50% நீங்கள் எடுத்துக்கிடலாம். இதை வச்சு மட்டும் 100% ஒரு செயல் செய்திட வேண்டாம். இப்போ மேசராசிக்கு நான் பலன் சொல்கிறேன், இல்லை கன்னிராசிக்கு பலன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த மேசராசியில் பிறந்தவருக்கு என்ன தசா புத்தி நடக்குதுன்றது எங்களுக்கு தெரியாது. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுன்றது எங்களுக்கு தெரியாது. அப்போது இந்த மாதத்தில் இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு தான் ஒரு ஜோதிடரால் பொது பலனில் சொல்லிட முடியும். அப்போது சுய ஜாதகத்தை வச்சு தயவு செய்து ஒரு முடிவு பண்ணுங்க. அதுபோக வரக்கூடிய ஆவணி மாதத்தில் பிரமாதமான மாற்றங்கள் நிறைய உண்டு. 5ஆம் தேதி ஆவணி மாதம் 5ஆம் தேதின்னு சொல்லக்கூடிய நாளில் சுக்கிர பகவான் கடக சுக்கிரன் ஆகிறாரு. ஆவணி மாதம் 9ஆம் தேதி சிம்மத்தில் புதன் மாறுறாரு. ஆவணி மாதம் 26ஆம் தேதி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னி ராசிக்கு வராரு. ஆவணி மாதம் 29ஆம் தேதி துலா ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய், கன்னி ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் துலா ராசிக்கு வராரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் நிறைய உண்டு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆவணி மாத பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். துலா ராசியாதிபதி சுக்கிர பகவான் துலா ராசிக்கு 9வது பாவகன் சொல்லக்கூடிய பிதிருஸ்தானத்தில் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானோட சேர்ந்து அசுரகுருவாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானோட சேர்ந்து குரு பகவானுடைய சாரம் வாங்கி உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த மாத தொடக்கத்தில் ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 5ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில் படுவதால் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய தடைகள் நீங்கக்கூடிய தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரும். ஒரு செயல் செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா செஞ்சுவிட்டு தானுங்க மறுவேளை பார்ப்பீங்க, யோசனை பண்ண மாட்டீங்க. ஒருத்தர்கிட்ட போய் சந்தேகம் கேட்டுக்கிட மாட்டீங்க. அது உங்களுக்கு பரிச்சயமும் கிடையாது. இந்த 6-7 மாத காலமாக மாடு பால் கறக்கிறதுக்கும் போன குடிக்கிறதுக்கு சரியாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறு நேரத்தில் இல்லாத சூழல் நிறைய துளாராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும்.
அப்பேற்பட்ட துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் இருக்கக்கூடிய சூழல் சிறப்பான ஒரு சூழலாக இருக்கிறதுனாலையும், பார்க்கக்கூடிய பார்வை அற்புதமான இடத்தை பார்ப்பதாலையும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக தடைகளாக இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் எல்லாமே விலகிறதுக்கு உண்டான தருணத்தை தானங்க இந்த பிரபஞ்சம் ஆவணி மாதத்தில் தரப்போகுது. ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 5ஆம் தேதிக்குள்ளார ஒரு சிலருக்கு 100% மாற்றங்கள் ஏற்படும். அதை விட யாருக்குமே இல்லாத ஒரு பிராப்தம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு சூரிய பகவான் லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடியது. அப்போது இந்த லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆவணி மாதத்தில் தானுங்க ஆட்சி நிலையில் வராரு. நான் வாங்கின பணம் கட்டலை அப்படின்ற ஒரு ஆதங்கம் ஒரு சிலருக்கு இருக்கும். வாங்கின பணத்தை கட்ட முடியலைங்க, பலவிதமான மன அழுத்தம் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க, கடன் பிரச்சனை நிறைய தொந்தரவுகள் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்ற மன அழுத்தம் ஒரு சிலருக்கு இருந்தாலும் கொடுத்த பணத்தை வாங்க முடியலையன்ற ஆதங்கம் சில பேருக்கு இருக்க தான் செய்யும். இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த பணம் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குதுங்க அப்படின்னா லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி நிலையில் வரும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம், பூர்வீக ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்ப்பதும், அதே இடத்தை உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும், குருவுடைய பார்வையும், சூரிய பகவானுடைய பார்வையும், அதுபோக புதனுடைய பார்வையும் 5வது பாவகத்தில் படும். அப்படி இருக்கக்கூடிய சூழலால் உங்களுடைய கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். முள்ளு மேலே சேலை மாட்டின மாதிரி இழுத்தா சேலை கிழிஞ்சு போயிடும் அப்படின்றதுனால பக்குவமாக தான் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த பணம் கேட்டிருந்துருப்பீங்க. இந்த தருணமானது 100% அந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது மட்டும் இல்லாமல் கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதை விட எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, நான் செய்துக்கிட்டு இருக்கிற வேலை பர்மனெண்ட் ஆகலைங்க, டெம்பரவரியாக செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, நிரந்தரம் ஆகலை, என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படலை, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி ஏற்படலை, ஆசை இருக்குதுங்க, சம்பாதிக்கணுன்ற ஆசையை விட சாதிக்கணுன்ற ஆசை நிறைய இருக்குதுங்க, செயல்படுத்த முடியலைங்க, எங்கிட்டு போனாலும் எங்கே ஆரம்பிக்கிறனோ அதே இடத்துல நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய, நினைக்கக்கூடிய, யோசனை பண்ணக்கூடிய, வருத்தப்படக்கூடிய துளாராசியில் பிறந்தவங்க இருக்க தான் செய்கிறாங்க. உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் வரக்கூடிய தருணத்தில் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் தனஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்திலிருந்து 4வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகன்னு சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தை பார்ப்பார். அதுபோக அந்த செவ்வாவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகன் சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்ப்பார். இந்த அமைப்புகளால் நான் முதல்ல சொன்ன மாதிரி பகை நீங்கும் அப்படின்றது ஒரு புறம் இருக்கட்டும், படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்பட போகுது, அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுபோக புதனாதித்ய யோகம் 9ஆம் தேதி ஏற்பட போகுது. 9ஆம் தேதி புதனாதித்ய யோகம் ஏற்படுது அப்படின்னா அந்த தருணமும் நமக்கு நல்லா இருக்கும். 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றங்க, 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை இந்த புதனாதித்ய யோகம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழல், அதுவும் நமக்கு சிறப்பாக இருக்குது. அப்போ நமக்கு உத்தியோகத்தில் வளர்ச்சி ஏற்படுறது மட்டும் இல்லைங்க, சம்பாதிக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் 4 காசு மிச்சப்படுத்த முடியல, பறக்க பாடுபட்டாலும் பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் இந்த 9ஆம் தேதிக்குள்ளார நிச்சயம் ஒரு நல்ல போகும் வழி ஏற்படும். அதில் மாற்று கருத்து கிடையாது. சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறது தானுங்க புதனாதித்ய யோகம். அதுவும் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூழலை குரு பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசி மேலே படக்கூடிய சூழலில் நமக்கு புதனாதித்ய யோகம். இது நல்ல நேரம் தானுங்க. சில பேர் வெளியூர் வெளிநாடு போன்ற விஷயங்களை நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க, வெளிநாடு போகணுன்ற எண்ணம் இருக்கும், இல்லை வேலை வாய்ப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறேங்க, அடுத்த லெவலுக்கு என்னால் போக முடியாமல் இருக்கிறேனுங்க அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படுத்த போகுது. முயற்சி பண்ணுங்க.
துளாராசியில் பிறந்தவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்து தான் பழக்கம், மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் வாழ்க்கைக்கும் உறுதுணையாக இருந்து தான் பழக்கம், யாரையும் கெடுத்து பழக்கம் இருக்காது, யாருடைய சங்கடத்துக்கும் ஆளாகி இருக்க மாட்டாங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணமாக வரக்கூடிய ஆவணி மாதம் ஏற்பட போகுது. 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் பிரமாதமாக இருக்கும். 16ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இடைப்பட்ட காலகட்டம் நமக்கு சரியில்லாமல் இருக்குது. 10, 11, 12, 13, 14, 15 6 நாள் நமக்கு சாதகமாக இல்லை. ஆவணி மாதம்ன்றது கிட்டத்தட்ட நமக்கு 31 நாளுங்க. 31 நாள். அதில் 6 நாள் நமக்கு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பாதகமாக இருக்குது. மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் நிச்சயமாக ரொம்ப சிறப்பாக இருக்குது. சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. துளாராசியில் பிறந்தவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நாட்கள் ஆவணி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. சரிதானுங்களா? இந்த பதிவு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.